இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன பார்க்குறோன்னா எப்படி போலரைஸ் லைட் ஸ்கேட்ரிங்கில் க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அது புக்கில் போலரைசேஷன் பை ஸ்கேட்ரிங் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே ஒரு கண்டெய்னரில் ஒரு சோப் சொல்யூஷன் இருக்குது. ஒரு டார்ச் லைட்லேருந்து லைட்டு சோப் சொல்யூஷன் வழியாக போகுது. அந்த சோப் சொல்யூஷன் வழியாக அந்த லைட் போகும்போது லைட் ஸ்கேட்டர் ஆகுது. அப்போது அந்த கீழேருந்து லைட்டு எங்கே ரீச் ஆகுது? உங்கள் கண்ணை ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற லைட்டு எது? நீங்கள் உங்கள் கண்ணை அடையக்கூடிய லைட்டானது ஸ்கேட்டர்ட் லைட். இந்த ஸ்கேட்டர்ட் லைட் போலரைஸ் லைட் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணை அடையக்கூடிய லைட்டானது போலரைஸ் லைட் அப்படிங்கிறத ஒரு போலரைசர் அல்லது அனலைசரை வச்சு செக் பண்ணலாம். உங்கள் கண்ணை ரீச் ஆகிறது இப்போ ஒரு போலரைஸ் லைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நடுவில் அதை அந்த அனலைசரை கொண்டு வரேன். அனலைசரை நான் கொண்டு வரும்போது இப்போ பாருங்கள், ஒரு அனலைசரை வச்சுருக்கேன். இந்த அனலைசர் நடுவில் இருக்குது. செல்ஃபோனுக்கும் அந்த ஸ்கேட்டராகி வரக்கூடிய போலரைஸ் லைட்டுக்கும் நடுவில் அந்த அனலைசரை வச்சுருக்கேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரொட்டேட் பண்ணால் இன்டென்சிட்டி கம்மியாகுது. இந்த பாருங்கள், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ரொட்டேட் பண்ணால் 0 இன்டென்சிட்டி. அப்போ ஒரு பிளேனில் மட்டும்தான் வருதுங்கிறத ப்ரூவ் ஆகுது. இந்த பொசிஷனில் 0 இன்டென்சிட்டி. இந்த பொசிஷனில் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி 0 இன்டென்சிட்டி. அப்போ ஸ்கேட்டர்ட் லைட்டும் என்ன, போலரைஸ் லைட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போது ஸ்கேட்ரிங்னாலையும் போலரைஸ் லைட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன். எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.